தெரியாத ஊருக்கு போய் கையில பணம் இல்லாம பசியோட வழி தெரியாத ஊர்ல மாட்டிக்கிட்டோன்னா மனுஷனா இருக்கிற நமக்கே எவ்வளோ கஷ்டம். இங்க பாருங்க, இந்த வாயில்லா ஜீவன் அந்த ஊர் பொதுமக்களோட பாத யாத்திரையா சுமார் 200-250 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு கோவிலுக்கு அந்த வீட்டு உரிமையாளர் பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டே ஓடி இருக்கு. கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் யமர்கனி கிராமத்தை சேர்ந்தவர் கமலேஷ் கும்பர். அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்றுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. கூடவே ஓடியே சென்றிருக்கு மகாராஜா என்கிற அந்த செல்ல நாய். அவங்க கொடுக்கிற உணவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே நடந்தே போயிருக்காரு மகாராஜா. பக்தி பரவசத்துல கோவில் வழிபாட்டுல இருந்த அவங்கனால அந்த வளர்ப்பு நாய் மகாராஜாவை கவனிக்க முடியல. அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்துல மகாராஜா காணாம போயிடுறாரு. தேடி தேடி ஓஞ்சி போன அந்த ஊர் மக்கள் வாகனம் ஏறி சொந்த ஊர் திரும்பி வராங்க. கூட வந்த அந்த கருப்பு தங்கம் பாசமான புள்ள பாவம் சாப்பிட்டுச்சோ இல்லையோ, நம்மளை தேடி அந்த கோவில் அந்த ஊர்ல எங்கெல்லாம் சுத்தி பல தெரு நாய்கள்கிட்ட கடி வாங்கி கஷ்டப்படுதோ, எங்க நல்லா தேடி அந்த மகாராஜாவை கண்டுபிடிச்சிருக்க கூடாதா என வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் திட்ட மன கஷ்டத்தோட அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் இருந்தப்ப அடுத்த நாள் அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். மகாராஜா வீட்டுக்கு வந்துட்டான். உண்மையாகவே அந்த கோவிலுக்கு போன சாமியே வரம் கொடுத்து வழி அனுப்பி வச்சது போல அந்த வீட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் உற்சாகம். டேய் மகாராஜா, எப்படிடா வந்த? எத்தனை கிலோமீட்டர் ஒரே நாளில் எப்படி கடந்து வர முடியும்? இரவு பகலா ஓடியே வந்தியாடா என் செல்லமே என மாலையிட்டு மகிழ்வடைந்து அதுக்கு கரிசோறு போட்டு கொண்டாடி இருக்கிறாங்க அந்த கிராமத்தினர். பொதுவாகவே நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். போகும் வழியெல்லாம் சிறுநீர் கழிக்கிறது. மற்ற வழித்தடத்தில் பதிவான நாய்களின் சிறுநீர் உள்ளிட்ட வாசனை ஞாபகங்களை பதிவு செய்து கொள்வதில் நாய், பூனைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு சக்தி உண்டு என்ற நிலையில் 250 கிலோமீட்டர் கடந்து வந்த மகாராஜா நிச்சயமா பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறாரு.